நீதிபதி சாமிநாதனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன். இப்படி ஒரு விவாதத்தை அவர் கலப்புறதுக்காக, இல்லாட்டி நம்ம விவாதிக்கவே மாட்டோம். அவரு என்ன சொல்றதுன்னா, அவர் தலையிலேயே அவர் கொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி தான் இதை பண்ணது இல்லை, விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க சொன்னார், இப்பதான் அசோக் அவர்கள் சொன்னார், நீதிபதி கண்ணதாசன் பேரில் புகார் கொடுத்தது நான். அந்த வழக்கில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் நான். அவர் ஜட்ஜ் ஆகக்கூடாதுன்னு 2 பேர் வழக்கு போட்டாங்க. ஒன்று என்ஜிஆர் பிரசாத், இன்னொன்று வி செல்வராஜ். என்ஜிஆர் பிரசாத்துக்கு நான் வக்கீல், வி செல்வராஜுக்கு நாகசைலா வக்கீல். எங்க எல்லாருக்குமே மறைந்த பியூசிஎல் உடைய வழக்கறிஞர் கண்ணபிரான் வந்து வாதாடுறாரு. ஜஸ்டிஸ் ரெட்டி அவர் சொல்றாரு, மதியானம் எடுத்து வைக்கிறேன். மதியானத்துக்குள்ள டெலக்ஸ் மெசேஜ் வந்து இஸ் அப்பாயிண்டட் as a judge. கண்ணதாஸ் சார் இல்லை சார், நான் தான் சொல்றேன், வெள்ளி நாயை தேர்த்து போடல, நாங்கள் வழக்கு போட்டதுக்காக சொல்றேன். ஆனால் கண்ணதாசன் எங்க பேர்லாம் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி இவங்க பிடி தினகரனை வழக்கு போட்டது வைகை. இப்போ வாஞ்சிநாதன் மாதிரி புகார் கொடுத்து வைகை. அவருக்கு வந்து அது சம்பந்தமாக இந்த மாதிரி எல்லாம் கண்டெம்ட்லாம் வைகை பேரில் அவர் ஒன்றும் நடவடிக்கைலாம் எடுக்கல. இப்போ தோழர் அசோக் இருக்கார்ல, அவர் பார் கவுன்சில் மெம்பர். பார் கவுன்சில் வந்து வழக்கறிஞருடைய தொழில் செய்யும் உரிமையை காப்பாற்ற வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக 2015-16 காப்பாற்றல. அந்த தவறை இப்போது செய்யாதீர்கள்னு கேட்டுக்கிறேங்க. நீங்க உங்க தலைவருக்கு ஆமா அதை ஏன்னா 2016 நான் ஓய்வு பெறும்போது வாஞ்சிநாதன் உட்பட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சஸ்பென்ஷன்ல இருந்தாங்க. அவரு சொன்னார், விசாரிச்சு அவரும் தான் சேர்ந்து சஸ்பென்ஷன்ல இருந்தாங்க. அதுல 10-11 பேர் நிரந்தரமாக நீக்கப்பட்டார்கள், வாஞ்சிநாதன் உட்பட. அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது வழக்குரைஞருக்கான அமைப்பு நாங்க ஒரு தப்பு செய்யறோம்னா எங்களை வந்து தண்டிக்க வேண்டிய அமைப்பு யாரு? பார் கவுன்சில். அப்போது இருந்த தலைமை நீதிபதி கவுல் அந்த அதிகாரத்தை மாவட்ட நீதிபதிக்கு மாத்துறாரு. அதை நாங்க ஏன் எதிர்க்கிறோம்னா, சாதிங்க மாவட்டத்துல போனா இவர் எந்த சாதி இந்த வக்கீலு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியும். பார் கவுன்சில் அப்படி இருக்காது. கீழே போக போக தெளிவா தெரியும். இவனை டார்கெட் பண்ணலாம். 2வது யாருடைய உரிமை, இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது, இதுக்காக தங்களுடைய வழக்கறிஞர் உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது பார் கவுன்சில் அப்ப தவறி விட்டது. இதுக்காக அது குரல் கொடுத்தவங்க தான் அசோக்கும், அது குரல் கொடுத்தவங்க தான் வாஞ்சிநாதன். எனவே இங்க வழக்கறிஞர்களுடைய உரிமை இருக்கு பாருங்க. என்ன உரிமை இன்னைக்கு இருக்கிறது? என்ன இருக்கு? ஒரு நீதிபதியை பற்றி புகார் அளிக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதிக்கு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அளிக்கலாம். அதை தாண்டி வேற எதுவும் சட்டம் சொல்லல. அதை தான் வாஞ்சிநாதன் செய்கிறார். அவரு புகார் அளித்ததை பத்திரிகைக்கு வந்து சொல்லி இருந்தாலோ அல்லது சோசியல் மீடியாவில் அவர் பதிவேற்றம் செய்திருந்தாலோ அவர் பேர்ல குற்றம் சொல்லலாம். அவரு ஜூன் மாசம் 17ஆம் தேதி அமைச்சிருக்காரு. நான் சொல்றேங்க, எனக்கு நெருங்கிய தோழர் எனக்கு அந்த காப்பி அனுப்பல. நான் உறுதியா சொல்றேன், ரொம்ப நெருங்கிய தோழர். இதற்கு இடையில 2-3 கூட சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க அமைச்சிருக்கீங்க 14 பக்கம் பாருங்க, இதுல எதனா சேர்க்கணுமா குறைக்கணுமா எதுவும் அவர் சொல்லல. அப்போ அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிட்டு அது சம்பந்தமாக அவர் அதுல என்னன்னா இன்ஹவுஸ் என்கொயரி. இப்போ யஷ்வந்த் வர்மாவுக்கு பண்ணாங்க இல்லையா இன்ஹவுஸ் என்கொயரி, அந்த யஷ்வந்த் வர்மா மாதிரி எத்தனை பேர் இன்ஹவுஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரொசீஜர். அதை தாண்டி இல்லை. அந்த இன்ஹவுஸ் என்கொயரியில அவரை வந்து சாட்சிகளை சொல்ல இல்ல எதுவுமே வேண்டாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா சேகர் குமார் யாதவ் கேஸ்ல ஒன்றும் பண்ணல. சேகர் குமார் யாதவ் தெரியும் இல்லையா? யூபியில, உத்தரப்பிரதேசத்துல, அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்குள்ளார விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்றது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக புகார் அளிச்சிருக்காங்க. எம்பிக்கள் கூட கொடுத்திருக்காங்க இம்பீச்மெண்ட்லாம். என்ன பேசுறாருன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாம் கொலைகாரர்கள்,
ஏன்னா ஸ்லாட்டர் எல்லாரும் என்ன ஸ்லாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றான் இதுல என்ன. ஆனால் இந்துக்கள் வந்து அப்படி இல்லாதவங்க அப்படின்றது அதை வந்து எங்க பேசுறாரு, ஒரு ஜட்ஜி பேசுறாரு. இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேங்க, நான் எங்க சகோதரர் சுவாமிநாதன் ரிட்டையர் ஆன ஒரு பாடி இதெல்லாம் பேசுறேன், எனக்கு ஒரு முழு நான் அவரை ரொம்ப பாராட்டும். ஏன்னா நான் கூட ஜட்ஜா இருந்தேன். என்னுடைய இந்த சிந்தனைகளை நான் நீதிபதியாக இருக்கும்போது எது இந்த மாதிரி கூட்டம் பண்ணா சொல்றதெல்லாம் கிடையாது. யாரானா என்ன கேட்டுக்கலாம், யாரை கேட்டாலும் நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அவர் சொல்ற கருத்துக்கள் இருக்கு பாருங்களேன், அதையெல்லாம் அவர் நீதிபதியான பதவி காலம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாதான் நம்ம ஆட்சேபம் பண்ணுவோம். இப்போ அவர் அமைச்ச கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, இவர் வாஞ்சிநாத், அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி நான் பேசியிருக்கேன். பார்த்தா நான் பேசியிருக்கேன். பெரியார் திடலில் ஆசிரியர் வீரமணி அவர்களுடன் 2 கூட்டம் பேசுறதாக எனக்கு நினைவு. இதில் இருக்கக்கூடிய பல செய்திகளை ஒட்டி கண்டித்து, ஏன்னா வீரமணி ஐயா அவர்களே என்ன சொன்னார், ஐயா நீதிபதியை ஏற்று பேசணும்னா யாருமே வரமான்றாங்க, நீங்கள் நானும் மட்டும் பேசுவாங்க. அப்புறம் நானும் அவரும் இதை பத்தி இவரை சொல்ற சில செய்திகளை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ என்னன்னாங்க, இந்த வழக்கறிஞருக்கான இந்த உரிமை இருக்கு பாருங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனு அனுப்பணும் சீஃப் ஜஸ்டிஸுக்கு, அவர் வந்து அதை நடவடிக்கை எடுக்காதீங்க, நமக்கு ஒரு எந்த விதமான அதிகாரம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? இந்த நடவடிக்கை எடுன்ற நிர்பந்தப்படுத்துவதற்கான வாய்ப்பும் கூட கிடையாது. பண்ணுவாங்களான்னு தெரியாது. அப்ப அவர் பண்ணது 1.5 மாசத்துக்கு மேல கிட்டத்தட்ட 14 ஒரு அதுவே இப்ப தெரிய வருதுன்னா, அவர் இப்ப சொன்னாரு பாருங்க, இங்க சோசியல் மீடியாவில் வெளியே வரும்போதுதான் அதை பத்தி தெரியுது. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து படிச்சு பார்த்தேன் நான் என்னன்ட்டு. என்னடான்னா அது ஒன்றும் புதுசா அப்படின்னு சொல்ல, அவர் புதுசா எனக்கு சொல்றதுக்கு அந்த வக்கீல்கள் பேர்லாம் தெரியாது. நான் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் இருக்கும்போது இந்த ஸ்ரீ சந்திர ரங்கராஜர் வக்கீல் இருந்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு. இப்ப அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து இவரு நிறைய சலுகை பண்றாரு ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞருக்கு அப்படின்றாரு. கோவிந்தராஜன் எனக்கு தெரியும், அதை பற்றிய புகார் உண்டு. இத மாதிரி சில நீதிபதிகள் பேர்ல இவர் மட்டும் இல்ல, நீதிபதிகள் பேர்ல கூட வக்கீலுக்கு தெரியும் என்னென்ன ஒரு கோர்ட்ல நடக்குதுன்ட்டு வக்கீலுக்கு தெரியல. இந்த நீதிபதி கிட்ட இப்படி இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாங்க. ஒரு எல்லையை மீறும் போது பிரச்சனை ஆகுதுங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா பார்த்துட்டு விட்டுறாங்க. எல்லையை மீறும் போது இது பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா, இதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நமக்கு ஆட்சேபம் இல்லை. அவர் என்ன நடவடிக்கை, இது வந்து நான் பார்த்தேன், நான் விசாரிச்சேன், உங்களுக்கு இல்லாமலே கூட நான் விசாரிச்சேன், இது ஃப்ரிவிலஸ், பொய்யான, அவதூறானது, நான் அதனால உங்க நடவடிக்கை எடுக்க பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் எடுக்கட்டும், நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவருடைய வழக்குக்கு அவரே விசாரிக்கிறது இருக்குல்ல, அதை அனுமதிக்க முடியாதுங்க. இப்போ யார் குற்றவாளியோ, நான் சொல்றேன் அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு பேர்ல குற்றச்சாட்டு சுமத்தினால் யார் குற்றச்சாட்டு சுமத்துறனோ அவரை நீதிபதியாக முடியாது. நான் 2 சம்பவத்தை சொல்றேங்க. ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டம் படித்தவர்களும் அதை கண்டித்தார். எனக்கு தெரிஞ்சு நியாயம் வேணுன்றவங்க அத்தனை பேர் கண்டித்தார்கள். ஒன்று, தலைமை நீதிபதி கோகாய், அவர் பேர்ல அங்க பணிபுரியற ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது, பாலியல் தொந்தரவு செய்தார் என்ற தொந்தரவு கொடுத்தது. அதை அவரை விசாரிச்சார். அதை எல்லா பத்திரிகைகளும் கண்டிச்சாங்க. நீ எப்படிப்பா நீ அதில் விசாரிக்க முடியும், அந்த அமர்வுல இருந்து நீ ரெக்யூஸ் பண்ணிக்கிறதும்பாங்க, நீ விலகி இருக்கணும். இது சாதாரணமான விஷயம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல விலகல் உண்டு. அது ஒரு சம்பவம். 2 இப்ப நடக்கிறதுங்க. டெல்லி உயர் நீதிமன்றத்தில் யஷ்வந்த் வர்மா வீட்டில் கோணியாக கோணியில 150 கோடியோ 200 கோடி பணம் எரிஞ்சு பிரச்சனையாகி இருந்து பாருங்க. அதுல ஒரு ஹின்ஹவுஸ் என்கொயரி நடத்துறாங்க. அந்த ஹின்ஹவுஸ் என்கொயரியில அலகாபாத், அவர் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் சேர்ந்தவர், அந்த விஷயத்தை கூட வரணும். அவரு அலகாபாத் ஹைகோர்ட் சேர்ந்தவர், டெல்லியில மாற்றலாகி நீதிபதியா பணிபுரிகிறாரு. அதனால அந்த ஹின்ஹவுஸ் என்கொயரியில அலகாபாத் ஜட்ஜும் இல்ல, டெல்லி ஜட்ஜும் இல்ல. அதுதான் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அப்ப ஏன் இவர் விசாரிக்க கூடாதுன்றதுக்காக
இப்ப போட்ட அந்த இன்ஹவுஸ் என்கொயரியில அந்த இன்ஹவுஸ் என்கொயரிய எதிர்த்து வழக்கு போடுறாரு. இந்த அதிகாரம் கிடையாது. அப்போது இருக்க சஞ்சீவ் கண்ணா இப்படி ஒரு இன்ஹவுஸ் என்கொயரியே போறதுக்கு அதிகாரம் கிடையாது. அரசமைப்பு சட்டப்படி இம்பீச்மெண்ட் மோஷன் தான் கொடுக்கலாம் அப்படின்னு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கை விசாரிச்ச கவாய் என்ன சொல்றாரு, அந்த சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவில் நானும் பங்கு கொண்டுள்ளேன், அதனால நான் அந்த பெஞ்சில் இல்லைன்ற விளைவிக்கிறேன். தெரியுதுங்களா? எதுக்காகன்னா இப்போ சாமிநாதன் இது தெரியாதா? ஜி.ஆர். சாமிநாதன் நீதிபதிக்கு இது தெரியாதா? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர் ஏன்னா புகார் அவர் பேர்ல இருக்கு. இப்ப என்ன பாருங்க, ஒரே 2 லைன் தான் இந்த ஆர்டரு. 24ஆம் தேதி இன்னைக்கு இவர் கூப்பிடுறாருங்க. 24ஆம் தேதி ஒரு வழக்கு வருது, 24 ஜூலை வருது. அந்த வழக்குல உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட்ல லிஸ்ட்ல போடும்போது 1, 2, 3, 4 அந்த வழக்குல யாரு கட்சிக்காரர் யாரு வக்கீல்னு வரும். இவர் வக்கீல் கிடையாது. அந்த வழக்குல இவர் வக்கீல் கிடையாது. ஒரு காலத்துல இருந்திருக்காரு வக்கீலா, வக்கீல மாறி வேற வக்கீல் வச்சுட்டாங்க. இவருக்கு ஒரு சம்மன் அனுப்புறாரு அவர். ஜஸ்டிஸ் சுவாமிநாதன், நீங்க கோர்ட்ல 1:15 மணியா 1:15 மணிக்கு 24ஆம் தேதி இன்னைக்கு நீங்க ஆஜராகணும். அப்படி எப்படி சம்மன் அனுப்புறாரு? வழக்குரைஞர் சங்கத்தின் மூலமாக சம்மன் அனுப்புறாரு. அந்த வழக்குரைஞர் சங்கம் இவருக்கு போன் பண்ணி, இப்பதான் எல்லாம் வாட்ஸ்அப்ல சம்மனை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு, சார் நீங்க 1:15 மணி வர சொல்லியிருக்காரு, ஓகே நான் போயிடுறேன். ஒரு 1:15க்கு போறாரு. எதுக்காக வர சொன்னாருன்னு அதுல இல்ல. எதுக்காக வர சொன்னாரு? அத வழக்க பத்தி, எப்பா நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி அதுல வக்கீலா இருந்திருக்க, அது எனக்கு சில சந்தேகம் இருக்கு அப்படின்னா தெரியும். அப்ப வந்த உடனே அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த வழக்கு சம்பந்தம் இல்லைங்க, கட்சிக்காரர் பெல்ல வாங்கி போயிட்டாரு, அவர் சீனியர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக உன்னை கூப்பிடல, நீ என்னை பத்தி புகார் சொல்ற, நீ ஒரு சாதிய ரீதியாக நான் நடந்துக்கிறதாக நீ புகார் சொல்வதாக நான் சொல்றேன்ற அவர் சொல்றாரு. புரியல இவருக்கு. ஏன்னா புகார் சொல்றேன்னா எங்க புகார் சொன்னேன் சொல்லணும் இல்லையா? நீ கூட்டம் நடக்குது இங்க சோக்கோல, இந்த கூட்டத்தில் புகார் சொன்னேன், இல்ல வழக்குரைஞருடைய ஒரு கூட்டத்தில் புகார் சொன்னேன், இல்ல ராஜு அவர்களுடைய அமைப்பு நடத்துற கூட்டத்தில் நான் புகார் சொன்னேன், இல்லைன்னா அந்த சோசியல் மீடியாவில் கொடுத்த ஒரு இன்டர்வியூல புகார் சொன்னேன். எதனா சொல்லணும்ல. அந்த இன்னைக்கு இந்த நாளில் இந்த மூலமாக நீ எதை பண்ண சொன்ன, எது கூட புகார் என்ன சொன்ன, எக்ஸாக்ட் வேற சொன்ன. ஜட்ஜி இல்ல தெரியும்ல, நான் குற்றச்சாட்டுன்னா அதுதான். ஏன்னா இப்ப அவரு எழுதுறாரு பாருங்க, 14 பக்கம் நீதிபதிக்கு எக்ஸாக்டா புகார் சொல்லியிருக்காரு. அது சரியா தப்பான்றது வேற, அதுக்குள்ள நான் போகல. அதே மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லணும். அது கூட அவர் இவர்கிட்ட சொல்லக்கூடாது. எங்க சொல்லணும்? சீஃப் ஜஸ்டிஸ், தமிழ்நாடு சீஃப் ஜஸ்டிஸ், சென்னை ஹைகோர்ட்டுக்கு என் பேர்ல ஒரு வக்கீல் இந்த மாதிரி எல்லாம் அவதூறா பேசுறாரு, பொய்யான தகவலை பேசுறாரு, வெளியில பேசுறாரு, இதெல்லாம் பேசுறாரு 1, 2, 3, அதனால நீங்க அவர் பேர்ல விசாரணை நடத்துங்கன்ட்டு. இத நாம இதான் அடிப்படை. அவங்க விசாரிக்க கூடாது. அப்ப தலைமை நீதிபதி இவரை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்ன முடிவெடுக்கலாம், முடிவெடுக்காம போலாம், என்னன்றது அவருக்குள்ள பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சாமிநாதன் செய்யற 2வதுங்க. முதல் முறையா பார்லாம் கேட்கல, ஏன்னா வக்கீல் சம்பந்தப்பட்டது அல்ல. சவுக்கு சங்கர் வழக்கு, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவரை ஒரு வழக்கை எதிர்கொள்ளணுன்றதுல எனக்கு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் இதே ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சவுக்கு சங்கர்ல என்ன சொல்றாருன்னா, அவரை என் பேர்ல பொய்யாக அநீதியாக புகார்களை சொல்றாரு. அவரே விசாரிச்சு அவரே தண்டனை கொடுத்தாரு. அப்ப பார்ல இருந்து யாரு கேட்கல. என்னுடைய கருத்து, பார் பொதுவா எல்லாத்தையும் கேட்கணுங்க. சவுக்கு சங்கர் மேல இதே தண்டனையை வேற ஒரு அமர்வு கொடுத்திருந்தால் இது ஆட்சேபனையே இல்லை. ஏன்னா அவரே கொடுக்கறதா அதை தான் இப்ப வாங்கினாங்க செய்யறாரு. நேத்து சவுக்கு சங்கரப்ப பார் திரண்டு கேட்காததுடைய விளைவு ஏங்க. அதனால எனக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நான் சவுக்கு சங்கரோட ஆதரவாளர். எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னும் கேட்டா ஆதரிக்க முடியாது அவரை. அதல்ல விஷயம்.
ஆனா இதுதான் இப்போ இந்த இந்த செய்தியில முக்கியமாக இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. இந்த கண்டெம்ட் இருக்கு பாருங்க. இந்த கண்டெம்ட்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஏற்கனவே நிறைய பேர் சொல்றாங்க ரெண்டு விதமான கண்டெம்ட் இருக்கு. ஹைகோர்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கறிஞர் பேர்ல கிருஷ்ணமராஜ் என்ற ஒரு பேர்ல ஒரு கண்டெம்ட் எடுத்திருக்காங்க. அந்த கிருஷ்ணமராஜ்ன்றவர் வந்து ஏதோ பத்திரிகையில எழுதினாங்க. அவர் இறந்துட்டாரு. நான் அப்போ ஜூனியரா இருக்கேன் கிட்டத்தட்ட. அதாவது 1990 80க்கும் 90க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அநேகம். அப்போ அவர் நீதித்துறை வந்து ஒரு விமர்சனம் பண்ணி எழுதுறாரு. எந்த தனிப்பட்ட நீதிபதியை பத்தி இல்லை, அதுக்காக எடுக்கிறாங்க. அப்ப வழக்கறிஞர்கள் அமைப்பு வந்து அதை எதிர்த்த உடனே டிராப் ஆகும். ஒண்ணு. ரெண்டு, மீட்டிங்கெல்லாம் போகல. பல கண்டெம்ட் எடுத்தா நிறைய விவாதிக்கிறதுக்கு இருக்கு. கண்டெம்ட் அப்படின்றதுல என்னன்னா உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அல்லது வேற நீதிமன்றமோ போடுற உத்தரவு இருக்கு பாருங்க. அந்த உத்தரவு சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அந்த உத்தரவை கடைபிடிக்க தவறினால் அதுக்கு வர கண்டெம்ட்டை நம்ம ஆட்சேபப்படல. தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பை ஒபே பண்ணணும், அதை பத்தி இல்லை. ஆனால் நீதிமன்றத்தின் மாண்பு குறைவதாக சொல்ற அந்த கண்டெம்ட்டுக்கான சட்டத்திற்குரிய பிரிவு சட்டத்தில் இருந்து அகற்றப்படணும். அது இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்த இங்கிலாந்துல, யூகேல, யுனைடெட் கிங்டத்துல இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு பிரிவு இல்லை. ரெண்டு சம்பவத்தை மட்டும் இதை நான் சொல்லி இது பண்றேன். என்னன்னா 2004-5 என்று கருதுகிறேன். சுற்றுச்சூழலுக்காக வாதாடக்கூடிய மோகன் அவர்கள் கட்ஜு பெஞ்சில் சொல்றாரு, நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொல்ற. உடனே நான் இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, ஜட்ஜி சொல்றாரு, ஏன் விசாரிக்க கூடாதுன்றீங்க, நீ வேற அமர்வுக்கு போடுங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? நான் அதை சொன்னேன்னா நீங்க பேர்ல கண்டெம்ட் நடவடிக்கை எடுப்பீங்க. ஜட்ஜி சொல்றாரு, நான் உங்களுக்கு உறுதி தரேன், நான் அந்த மாதிரிலாம் கண்டெம்ட் எடுக்க மாட்டேன், எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. எப்போ நான் எடுப்பேன்னா, நீங்க வந்து என் மைக்கை பிடுங்குற, என் பேர்ல இருக்க பேப்பரை பிடுங்குற, இந்த நீதிமன்றத்தை செயல்பட விடாமல் தடுத்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன். நீ என் பேர்ல என்ன கருத்து சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னாரு. அப்ப சொன்னாரு, நீங்க சுற்றுச்சூழலுக்கு எதிரானவர், நீங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேர்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்க மாட்டீர்கள் அப்படின்னாரு. அந்த காரணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க ஆர்கியூ பண்ணுங்க, வழக்கு நடத்துறேங்க. இதெல்லாம் கண்டெம்ட்லாம் கிடையாது. இதான் அதனால இந்த கண்டெம்ட் சம்பந்தமாக வரும்போது ரெண்டு விஷயத்தை அதான் நான் நேற்று என்டிஆர் பிரசாத் சொல்றேன். அதெல்லாம் வந்து பொதுவாக சொல்றது யாரு? அதுல சிவசங்கர் என்ற காங்கிரஸ் உடைய ஒரு மத்திய சட்ட அமைச்சராக இருந்தவர் மிக கடுமையான வார்த்தைகளால் இந்த நீதிமன்றத்தை சொல்றாரு. இந்த நீதிமன்றம் ஜமீன்தார்களுக்கானது, கள்ளக்கடத்தல்காரர்களுக்கானது, கருப்பு பணக்காரர்களுக்கானது. எதை உச்ச நீதிமன்றத்தை இல்ல இதான் சொல்றது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன் நான், நீங்க ஒன்னா ஆனது அப்படின்னு நீட்டா அடுக்கிறாரு. உடனே கண்டெம்ட் போடுறாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, நீதிமன்றத்தை பற்றி அது அவருடைய கருத்து. யாரே சீஃப் ஜஸ்டிஸ் அப்போ சத்யசாட்சி முகர்ஜி அவர் சொல்றாரு, அது அவர் கருத்து, அதெல்லாம் கண்டெம்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கண்டெம்ட்டை விட்டுறாங்க. அதான் தனிப்பட்ட முறையில். இப்போ அதை சொல்ல, இப்போ ஒரு குறிப்பிட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மா பேர்ல குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி, சேகர் குமார் யாதவ் பேர்ல குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி, சுவாமிநாதன் பேர்ல வாங்கினா குற்றச்சாட்டு சொல்றாருங்க. சொல்லலாமா? சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம். அந்த புகாரை வந்து நாளைக்கு அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். சார், ஒரு கட்சிக்காரர் கொடுக்கலாம், ஒரு வக்கீல் கொடுக்கலாம். புகார் கொடுப்பதை தவிர வேறு சட்டபூர்வமான வழியே கிடையாது. அதுதான் வழியே. தலைமை நீதிபதிக்கு புகார் அளிக்கணும். அதான் சொல்றாங்க இன்னோஸ் ப்ரொசீஜர். அவர் அதை பார்த்துட்டு செய்யணும். செய்யறாங்களா இல்லையான்றது வேற. அதை தான் அவர் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச எப்போது, மீண்டும் சொல்றேன், 14 ஜூன்ல. அதை வெளியே விட்டுறது யாரு? அவர் என்ன பண்றாரு, தலைமை நீதிபதி 33 பத்த நீதிபதிகளுக்கு அனுப்புறாரு. அது ஏதோ அப்படியே வெளில அவங்களுக்கு வருது, அதை அவங்க வெளியிடுறாங்க. வெளியிட்டுட்டு இப்ப அதை அவங்களுக்கு வந்து இப்ப நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நம்ம கேட்கறதெல்லாம் ஒண்ணு, நீ இதை விசாரிப்பதற்கான
உரிமை உனக்கு கிடையாது அப்படின்றத தெளிவா சொல்லணும். நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு இதை நீ விசாரிக்காத, உனக்கு இப்படி குறை இருக்குன்னு வச்சுக்கீங்க, வாஞ்சிநாதனுடைய இந்த புகார் பற்றி குறை இருந்தால் ஒண்ணு தலைமை நீதிபதிக்கு சொல்லுங்க, இல்ல இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிக்கு சொல்லுங்க. எப்போ இங்கன்னா என்னுடைய இந்த சோசியல் மீடியால போட்ட இவர் சொல்றாரு, நான் போடலீங்க, யார் போட்டாருன்னு அவர் சொல்றாரு. ஒரு வழக்கறிஞர் பேரையே சொல்லி இவர் தான் போட்ட ராஜராஜன், அதுக்குள்ள நான் போகல, இவரோட வழக்கறிஞர் பேரை சொல்லி அவர் தான் போட்டார். நான் இதுவரையில் நான் எந்த சோசியல் மீடியாவிலையும் நான் வந்து பதிவேற்றம் செய்யவில்லை அப்படின்றாரு. இன்னும் கூட புலனாய்வு செய்யட்டும், அவர் ஒய்ஃப் போனா போட்டிருக்காரு, அவங்க ஒய்ஃபோட செல்போன் எடுத்து பார்க்கட்டும், இல்ல வேற யாருக்கா மூலமான போட்டிருக்காங்களா, அதை எடுத்து பார்க்கட்டும். இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னைக்கு எல்லாம் தொழில்நுட்பத்தில் எங்கே இருந்து அது புறப்பட்டது என்பதை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். இன்னைக்கு ட்விட்டர்ல அக்கௌண்ட்டை முடக்கி பெங்களூர் ஹைகோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனவே இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம நாளைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்றத வாஞ்சிநாதன் அல்ல, என்னுடைய கருத்து என்டையர் மதுரை பார் என்டையர் வழக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சொல்லணும்னு கருத்துங்க. இத நிறைய வழக்கறிஞர்கள் கருத்து இருக்கு. என்னன்னா நீ போலீஸ் எடுத்து சொல்லுங்க, 100% வழக்கறிஞர் நம்மளோட கூட நிற்பான். நீதிபதி எடுத்து சொல்லுங்க, உடன்பாடுதான், நான் நேரம் வரமாட்டேன், எனக்கு உடன்பாடுதான், ஆனா நான் நேரம் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் கிடைக்காது, எனக்கு உத்தரவு கிடைக்காது. ஒரு சாதாரணமாக ஒரு வழக்கு எந்த தொழில் இருக்கவங்களுக்கு இப்ப தப்பு இல்லை, நான் தப்புன்னு கூட நான் வழக்கறிஞர் சொல்லல. ஏன்னா எல்லாருமே வாஞ்சிநாதனாக, எல்லாருமே அசோக்காக, மறைந்த நெடுஞ்செழியனாக அப்படியெல்லாம் எல்லாராலும் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு பரவாயில்ல, எது வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன். 3 ஆண்டு இவங்க எல்லாம் வந்து தொழிலே பண்ணாம இருந்தா என்ன ஆயிருக்கும் குடும்பம்? அதுக்கு தயாராக இருந்தால்தான் இதை வந்து இவங்க பண்ண முடியும். அதனால இதுல வந்து இன்னொரு விஷயம், இதுல முக்கியமான 2-3 செய்தியை மட்டும் சொல்லிட்டு மொத்தம் 14 குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்துறார். சரியா? 14 குற்றச்சாட்டு, 15 பேரா 14 குற்றச்சாட்டு. அதுல பல குற்றச்சாட்டுகளை நான் சொன்ன மாதிரி பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம், பத்திரிகையில எழுதியிருக்கோம், பலர் பேசியிருக்காங்க. நீதிபதி சந்துரு பேசியிருக்காரு, இதில் கூட சில விஷயங்களை நான் ஆசிரியர் வீரமணி பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதுல இருக்கிறதுல ஒரு முக்கியமானதுங்க, எச்சில் இலையில் உருண்டால் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும். அதுல எங்க கோயில்ல அப்படின்ட்டு ஒரு வழக்க போடுறாங்க. எங்க கரூர்ல இருந்து தோழர் ராஜேந்திரன் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து தான் மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு போடுறோம். இதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா ஆங்கிலத்துல ஃபாரம் ஷாப்பிங்ன்றது. ஃபாரம் ஷாப்பிங் என்ன, தான் நினைக்கிற மாதிரி இந்த வழக்கை கொண்டு வந்து உத்தரவு வாங்குறதுன்ட்டு. இது வந்து ஒரு அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க பண்றது வந்து ஒரு மடத்துல கோயில் சம்பந்தமான இடத்துல தான் இந்த சாப்பிட்டுட்டு எச்சல்ல உருடுறதுக்காக அவன் கேட்கறது. 2 காவல்துறையுடைய இது வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். அப்போ இத இந்த 2 பேரையும் கட்சிக்காரரா போடாம ஜெனரல் மிசலேனியஸ் என்ற பொதுவான வழக்காக போட்டு ஜிஆர் சாமிநாதன் முன்னாடி இந்த வழக்கு கொண்டு வரான். அப்போ இத மாதிரியான ஒரே பாருங்க என்ன பண்ணோம், என் முன்னாடி இருக்கு, என் முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, இப்ப கூட சொல்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் சீனிவாஸ் என்கிட்ட வந்தார். மார்டினுக்கான எஃப்ஐஆர், யாரு லாட்ரி கிங் மார்டினுக்கான எஃப்ஐஆர் கோர்ஸ் பண்றதுக்காக என் முன்னாடி வந்தார். நான் சொன்னேன், நான் ரிட்ல உட்கார்ந்தேன், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் நீங்க சிஆர்பிசில 482 போங்க. நான் இப்ப அதை ஹைகோர்ட்ல 2 ஒண்ணாக்கிட்டாங்க, இப்ப கிளப் பண்ணிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அப்போ ஏன்னா எனக்கு சீனிவாசன் நல்லாவே தெரியும். அவருடைய மாமனார் வழக்கறிஞர் சிதம்பரத்துல தாக்குண்ட போது அவருக்கு அந்த காம்பன்சேஷன் ஒரு 10 லட்சம் ரூபாய் பிகே பிஸ்ரா கிட்ட வாங்கி கொடுத்ததுல எங்க அலுவலகம் நானும் சந்திரூர் வாங்கி கொடுத்தோம். அதெல்லாம் அவர் வந்த உடனே நான் சொன்னேன், சீனிவாசன் நான் முடியாது. இவர் என்ன பண்ணும், இவரு எப்பா இது HRNC-யா நீ கட்சியா போடல, HRNC போட்டா ஜஸ்டிஸ் சரவணன் கிட்ட கேஸ் போயிடும், இல்ல போலீஸ போட்டா ஜஸ்டிஸ் கோலேந்தி கிட்ட போயிடும், இல்லைன்னா அப்ப சீஃப் கிட்ட கொடுத்து 3 பேர்ல யாருக்கு பொண்ணு உத்தரவு வாங்கணும். அப்ப இவர் என்ன பண்றாரு,
இவரே ஆர்டர் போட்டு சூமோட்டோ 2 பேரும் இம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு. இதுவும் பேர் தாங்க ஃபாரன் ஷாப்பிங். இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு, அதெல்லாம் நான் இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் நான் வெயில பேசணும் தான். எது 5 வருடங்களாக 2020 அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் உட்பட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக சம்பந்தமான மசோதாக்கள் ஒரு 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரல. நான் இன்னும் சொல்றேன், அந்த மசோதாக்கள்ல சில மசோதாக்கள் அதிமுக காலத்துல பாஸ் பண்ண மசோதா. அது உச்ச நீதிமன்றத்தில் 2023 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வரலாற்று பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். எப்போனா அக்கேஷன்லாம் வருது. ருகுல் மோத்தகி சொன்னார், இதெல்லாம் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் அபூர்வமானதுன்னு அவரே சொல்றாரு. அப்போ அவங்க சொன்னாங்க இது தப்பு. யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், கவர்னரா இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, கால வரையறை இருக்குங்க. கான்ஸ்டியூஷன் as soon as possible, எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் முடியும்னா நீ கால வரையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் கால வரையறையை நிர்ணயிக்குதுங்க. இப்ப தன்கர் இருக்காரு, பாவம் அவரே போடுறாரு, அவர் அப்ப அதெல்லாம் பேசினாரு. அப்ப உச்ச நீதிமன்றம் கால வரையறை நிர்ணயித்தவுடன் இல்லாமல் இதை அப்ப நாங்க திருப்பி கவர்னருக்கு அசல்ட்டுக்காக அவர் அது ஒப்புதலுக்காக அனுப்புறோம்னு சொல்லாம அந்த ஒப்புதல் நாங்கள் தருகிறோம், ஏன்னா 5 வருஷம் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவங்க கொடுத்தாங்க. அது கொடுத்து முதல்ல 5 வருஷம் இல்லைன்னு யாரு? கவர்னர் ரவி. அவர் கொடுத்தப்ப ஏப்ரல்ல 8 நாள் என்று கருதுகிறேன் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. மேல திருநெல்வேலியுடைய பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலபதி திருநெல்வேலியிலிருந்து அவர் எங்க வழக்கு போடணும்? திருநெல்வேலியிலிருந்து மதுரை பெஞ்சில போடணும். வக்கீல் யார் அவருக்கு? மதுரை வக்கீல். ஆனா எங்க போடுறாரு? சென்னையில யார்கிட்ட போடுறாரு? அப்ப இது பேர் ஃபாரன் ஷாப்பிங்ல வேற என்ன அப்படின்னு நாங்க ஏற்கனவே கேட்டோம். அதை தான் அவரும் கேட்டிருக்கேன். யாரு? நான் ஏற்கனவே கேட்டேங்க. இப்ப அவர் இந்த நோட்டீஸ் கொடுத்தா அப்ப எனக்கு சேர்த்து அவர் கொடுக்கணும். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சந்திர கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான இந்த செய்திகள்லாம் இருக்கு பாருங்க. அதாவது மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டுக்கு விரோதமாக நடக்கிறார் அப்படின்னு சில இதை சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. சங்கராச்சாரியா தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிக்கல. அதே நிகழ்வில் தேசிய கீதம் பாடும்போது அவருடைய அவருடைய ஞான மௌனம் கலைஞ்சி எழுந்து நிக்கிறார். சரிங்க, ஆனால் இது தவறு என்று காவல்துறை சங்கராச்சாரியார் பேர்ல எஃப்ஐஆர் போடல. போடல, வேற அது போடலாமா சரியா தப்பான்றது வேற போடல. இந்த அரசு சங்கராச்சாரியார் பேர்ல நீ எழுந்து நிக்கல, ஆனா சட்டத்துல கேட்டிருப்பாங்க எழுந்து நிக்கமா நிக்கலான்றதெல்லாம் சட்டப்படி குற்றம் இல்லை. 57 தெரியும், அதுக்குள்ள போகல. கான்ஸ்டியூஷன் எரிக்கிறதே குற்றம் இல்லை. 57 முன்னாடி கான்ஸ்டியூஷனை கொளுத்துறதே கிடையாது. அப்போ இத இதுல என்ன ஆகுது? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ராமேஸ்வரத்துல சங்கர மட அலுவலகம், அவங்க சங்கர மடத்துக்கு ஆபீஸ் இருக்கு, அங்க போய் அதே ராமேஸ்வரத்தை சேர்ந்தவங்க 2 பேர் ராமேஸ்வரத்துக்காரங்க உள்ள போய் ரகலை பண்றாங்க, நீ எழுந்துக்கலன்ட்டு. அப்போ அங்க ராமேஸ்வரத்தோட சங்கர மடம் இவங்க பேர்ல புகார் தருது. ஏன் வீட்டுக்குள்ள இப்போ சோகோட்ரஸ்க்குள்ள உள்ள நுழைகிறான்னு வச்சுக்கோங்க. இங்க சோகோட்ரஸ் நிர்வாகம் கொடுக்குற மாதிரி அவங்க என்ன சட்டவிரோதமாக நுழைஞ்சு ரகலை பண்றேன். அந்த வழக்கு விசாரணைக்கு நிக்கல இருக்கும்போது அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த எஃப்ஐஆரை கோர்ஸ் பண்ணிட்டு வழக்கு போடுறாங்க. அப்போ அதுல புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல 2 சாராரும் ராசியா போயிடுறாங்க. இதாங்க அடிப்படை. ராசியா போறாங்க. இது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்பாங்க. இதெல்லாம் காம்பவுண்ட் பண்ணலாம். சில அஃபென்ஸ் காம்பவுண்ட் பண்ண முடியாது. பாலியல் ரேப் பண்ணிட்டு காம்பவுண்ட் பண்ண முடியாது, மர்டர் பண்ணிட்டு காம்பவுண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் காம்பவுண்ட் பண்ற அஃபென்ஸ் ராசி ஆகுது. இந்த மாதிரி வழக்கில் என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய கிரிமினல் லாயர் யாருன்னா இருந்தா தெரியும், ஜட்ஜி 1/2 செகண்ட் தான் எடுத்துப்பார், கிட்டோட பார்க்க மாட்டார். எஸ் சேம் யூஷுவல் ஆர்டர் போட்டுருப்பார். ரெண்டு காம்ப்ரமைஸ் ரெக்கார்டு, எஃப்ஐஆர் குவாஷ், 2 லைன் தானங்க. காம்ப்ரமைஸ் ரெக்கார்டு அவரே சொல்றாரு. யாரு?
சங்கர உடனே சொல்லி எஃப்ஐஆர் கோர்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் அவர் எழுதுறாரு. இது தேவையா? சங்கராச்சாரியாருக்கு எந்த சட்டமும் பொருந்தாது. அவர் எழுந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் சாமியாரு. ஏன்னா நான் சொல்றேன், அவர் பிஷப்பா இருந்தாலும் சரி, அவர் மௌலியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ் தாய்வாழ்த்து எழுந்திருக்கணும்பா. நீ எதானாரு, நீ பெரியார் எழுந்திருக்கிறாரு. யாரு பெரியார்? உங்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடும் போது எழுந்திருப்பாரு. கடவுள் பேர் நம்பிக்கை இல்லாத வேற. நான் கூட கடவுள் வாழ்த்து பண்ணா எழுந்திருப்பேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன், கடவுள் வாழ்த்து பண்ணா எழுந்திருப்பேன். சரி, அது கூட தேவையில்லை. இந்த வழக்கிலே அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த வழக்குல இப்ப சங்கராச்சாரியாருடைய எஃப்ஐஆர் போட்ட வழக்காங்க நீங்க சொல்லலாம், இது சட்டப்படி இல்லை அப்படின்ட்டு. இந்த வழக்கு பெருசா எழுதுற ராமாயணம் எழுதுறாரு. சாமியாரு கிடையாது, இது கிடையாது, அவர் மௌன இது என்னது மௌன நிஷ்டையில இருந்தாரு, அது சாமியார்கள் தான் இருப்பாங்க அப்படின்லாம் எழுதுறாரு. அப்போ இது வரும் இல்ல. அதே மாதிரி தோழர் ஹென்றி பேசினாரு பாருங்க, லாவண்யா கேஸ். மைக்கேல் பட்டியை பத்தி ஆராய்ச்சி பண்றாருங்க. மைக்கேல் பட்டி என்பது முன்னாடி அது ஒரு இந்து பேரா இருக்குமா, ஊர் பேர். அந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பாருங்க. நான் மறந்துட்டேன் கரெக்டா தோழர். அதுல எனக்கு மெமரி, அவரை இவங்க அதை சொல்ல வேற கருத்து சொல்றாங்க. அதுல ரிலீஜியஸ் கன்வர்ஷன். அது இந்த லவண்யா வந்து ஒரு சூசைட், ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு வருத்தமான செய்தி. இதுல காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்றத இவர் சிபிஐ கொடுக்குறாரு. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்காக இது நடந்திருக்கு, இவங்களை கிறிஸ்தவங்களா மாத்துறதுக்காக நடந்திருக்கு. சிபிஐ சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு மத பார்வையில் தான் அதை பாக்குறது இருக்குல்ல. அப்ப எப்படி இந்த சங்கராச்சாரியாரை பார்த்தாரோ அதுக்கு இதுக்கும் தொடர்பு. அதே மாதிரி இதெல்லாம் நான் பேசியிருக்கோம், இதெல்லாம் கூட பேசியிருக்கோம். இதே மாதிரி அவர் சொல்ற புகார்ல இருக்கிறத சொல்றோம். இதே மாதிரி கன்னியாகுமரியில ஒரு ஒரு பிரீஸ்ட், ஒரு பாதிரியா, அவர் பேசுறது தப்புங்க. நான் அதை பேசுறது இப்ப எப்படி சங்கராச்சாரியா எழுந்து நிக்காத தப்பு மாதிரி அவர் பேசுறது ஹேட் ஸ்பீச் என்னுடைய கருத்துல. அதுக்காக ஒரு எஃப்ஐஆரை கோர்ஸ் பண்ண சொல்றாரு. இவரே அந்த எஃப்ஐஆரை கோர்ஸ் பண்ணல அப்படின்றாரு. அதுல ரைட் 100% ரைட் அவுட். ஏன்னா அடுத்து நான் சொல்றேன், அடுத்த கதைக்கு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அடுத்து அவருடைய இதே கதையை. ஆனால் அதுல ஒரு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்றதுதான் இதுல முக்கியமானதுங்க. என்னன்னா, கிரிப்டோ கிறிஸ்டியன், கிரிப்டோ கரன்சி தெரியல ஏங்க, என்னது கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அதுல அவர் சொல்ற சில வார்த்தைகளை நிச்சயம் படிக்கணுங்க. அதுல சொல்றத வந்து இவங்க எழுதுறாங்க. சில பாருங்க, அதுல எத்தனையாவது ஆமா, அதுல கிரிப்டோ கிறிஸ்டியன் அது இல்லாம அவர் அதுல இந்த தீர்ப்புல சொல்ற வார்த்தைகள்லாம் இரலவன்ட், இன்ஃப்ளமேட்டரி அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்ன்றாங்க. அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிர்த்தா மாதிரி, அதாவது அவர் அதை எழுதுறாரு அப்படின்றது. அதுக்கு மேல போக வேண்டாம். ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்றேன்னா, அவன் பேர் மாரிதாசா? இதே யாசுக்கு மாரிதாசு கிடையாது. மாரிதாஸோட தீர்ப்பு ஆரம்பத்திலே சொல்றாரு, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற யூடியூபர். ஏங்க இல்ல சீரியஸா சொல்றேன், அந்த தீர்ப்பு படிங்க. தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற யூடியூபர். ஆமா, வேற யாருன்னா இங்க அதை சொன்னா கூட நம்ம அதை ஒத்துக்கலாம். யூடியூபர் அவர் பேர்ல 9 ஒரே ஒரு செகண்ட் 9/12/2021 ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. அதாவது என்னுடைய மெமரி என்னன்னா, நான் இப்ப அதை பத்தி நான் பேசியிருக்கேன். அதுல என்னன்னாங்க, நமக்கு ஒண்ணு திமுக, நானும் வாங்கி 2 பேருமே இந்த எந்த கட்சியும் கிடையாது. நாங்க வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் அவருக்கு எந்த சித்தாந்தம்னு வாங்கி சொல்லியிருக்காரு. யார்? எனக்கு சித்தாந்தத்துக்கு வழிகாட்டக்கூடியவர் கார்ல் மார்க்ஸ், என் சித்தாந்தத்துக்கு வழிகாட்டக்கூடியவர் பெரியார், என் சித்தாந்தத்துக்கு வழிகாட்டக்கூடியவர் அம்பேத்கர். மாதிரி இவர் சொல்றாரு எனக்கு வேற, அதை நமக்கு ஆட்சேபனை இல்லைங்க. ஜஸ்டிஸ் சாமிநாதன் வேற ஒரு வழிகாட்டு, எனக்கு நமக்கு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா எல்லாம் இதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. அவரு ஒரு வலதுசாரி அரசியல் வைத்துக் கொள்வதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதை நீதி பரிபாலனம் பண்ணும் போது கொண்டு வரக்கூடாது. நாளைக்கே
வாஞ்சிநாதன் நீதிபதி ஆக மாட்டாங்க. ஆகிறாருன்னா அவருடைய இந்த கருத்தை நாங்களாம் அப்படிதான் இருந்தோம். நாங்க எல்லாம் சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் ஜட்ஜும்பா. ஆனா எங்க தீர்ப்புல முதலாளிகளுக்கு கூட நீதி கிடைக்கும். நிச்சயமா எந்த முதலாளியும் சொல்ல முடியாது, அப்பா இந்த ஆள் கிட்ட போனா என் கேஸ காலி பண்ணுவாருன்னு. 9/12 அந்த மாரிதாஸ் பேர் என்ன தெரியுங்களா? இங்க குன்னூர்ல இந்த ஆர்மியோடைய ஜெனரல் வந்து ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாருங்க. நல்ல காலம் ஸ்டாலின் அன்னைக்கே போயிட்டார். இங்க இருக்கக்கூடிய கவர்னர் போகல, பிரதம மந்திரி போகல, பிஜேபியோட கட்சி தலைவர்கள் போகல. இவர் ஏதோ குற்றாஞ்சட்டா போயிட்டார். போயிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த கொலைக்கே காரணம் திமுக. அதான் மாரிதாஸோட இன்டர்வியூட சாராம்சம். அதுக்கு அப்ப எஃப்ஐஆர் போடுறாங்க. 9 10 இன்னைக்கு அவர் கோஷ் போடுறாரு. ஏன்னா கோஷ்ல இவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்ற போடுறாரு, எனக்கு தெரியாதுங்க. அது 10 போடுறாரு. நீங்க யாருன்னா கேட்டு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய லாயரு கோஷ் போட்டா எத்தனை நாள் ஆகும்? மாச கணக்கா வருஷ கணக்கா ஆகும்? 10 14 கோஷ். ஏங்க வழக்கு முடிஞ்சு போச்சு. எது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கல, துப்பு துவக்கிறதுக்கான நடவடிக்கையே இல்லை. அதுக்கு முன்னாடியே அது கோஷ். மாநில அரசு உச்ச நீதிமன்றம் போச்சு. உச்ச நீதிமன்றத்தில் எப்பாடி இவ்வளவு அவசரப்பட்ட உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு ஏஸ்டி அப்படின்றத சொல்லி. ஏஸ்டி மட்டும் இல்லாமல் இது ஃப்ளாட், இது வந்து ப்ரீமெச்சூர் ஃப்ளாட் அப்படின்றதெல்லாம் சொல்லி மீண்டும் இங்க அனுப்புனாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகோல் வைக்க கூடாதுன்ற, வேற ஒண்ணுமே சொல்லு. இதுதான் வந்து இன்னைக்கு இங்க சொல்றது. அதோட இன்னொன்னு தெரியுங்களா, ஒருத்தர் பாஸ்போர்ட் வந்துட்டு வர, பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுல பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலைய புகழோன்னு புகழ்றாரு. ஐ காம்ப்ளிமெண்ட் ஸ்ரீ கே அண்ணாமலை, தி ஸ்டேட் பாரதிய ஜனதா பார்ட்டி பிரசிடென்ட் ஃபார் ஹேவிங் டேக்கன் அப் தி காஸ். இவர் என்ன சொல்றாரு, அந்த வழக்கு அவரு சம்மந்தம் இல்லைன்ற எனக்கு அது தெரியாதுங்க. அது அவரு நாளைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டா அதை சொல்லுவார். போட்டது வேற எவனோ ஒருத்தன் பாஸ்போர்ட்டுக்காக போட்டான், அண்ணாமலைக்காக இல்லை. He has played the role of a watchdog in a democracy. யாருங்க? அண்ணாமலை. யாரு? Watchdog in a democracy. But for him the matter would not have come to light. இவர் எழுதுறாரு பின்னாடி, இந்த வழக்குக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு எழுதியிருக்காரு. அப்போ இதுதான் வந்து நம்ம வந்து அவரை சொல்றது. அப்புறம் இன்னொன்னு, இதெல்லாம் வீடியோல இருக்கு. அது ஒரு புத்தக வெளியீடு 2/4/2024 எச் ராஜா அவர் பக்கத்துல யார் இருக்காங்கன்ட்டு. நான் ஆதவன் தீட்சண்யா கூட நான் கூட்டத்தில் கலந்துப்பேன், நீதிபதியா இருந்தா கூட. அவர் பக்கத்துல எச் ராஜா, ரங்கராஜ் பாண்டியோட புத்தகம் வெளியிடறேன் கலந்துட்டோம். என்ன கேட்டா கலந்துக்காம இருக்கிறது நல்லது. ஆதவன் தீட்சண்யாவோட கலந்து கூடாது. அவர் வந்து எச் ராஜாவும் கலந்து கூட, ஜட்ஜா இருக்க வரைக்கும்னு எங்க இருக்கு. இருந்தா கலந்துக்கிற கூப்பிடுறாங்க, ஒரு நிர்பந்தம் போற, போயிட்டு சிரிச்சிட்டு பேசிட்டு வந்துட்டா பரவாயில்ல. அங்க போய் என்னன்னா கருணாநிதி மாதிரி பேசுறாருங்க. அது வீடியோல இருக்கு, நீங்க பாருங்க. கலைஞர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி மாதிரி இம்பர்சனேட்டர் கருணாநிதி அவரை வந்து பேசுறாரு, ஒரு மிமிக்ரி பண்றாரு. ஒரு நீதிபதி செய்யற வேலையா மிமிக்ரி? வந்து அவரை அவமானப்படுத்துவதற்கு செத்து போன மனுஷன். என்ன கேட்டா, நான் செத்து போன யாருமே எதிரியாண்டா கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அதானுங்க ஒரு பண்பு, மனித பண்பு, நாகரிகம். அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்றாருன்ற வார்த்தை பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி. நீங்க எல்லாம் என்ன சொல்லுங்க? கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி எதை சார்ந்து இருக்கும் நீங்க சொல்லுவீங்க, இங்க இருக்கவங்க எல்லாம். அவர் என்ன சொல்றாரு? வேலிடிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் இந்தியாஸ் டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல் ரிமைனிங் அன்ஆல்டர்ட். எப்படி இன்னைக்கு இருக்க மாதிரியே இருக்கணும். இவர் 14% முஸ்லாமியர் இருந்தா 14 போச்சு. 14 போச்சு. இந்தியாவுக்கு ஆபத்து. நான் சொல்றேன்னாங்க, இதை எல்லாரும் யாருமே இஸ்லாமியர் கூட கேட்கறது இல்லை. என்ன கேட்டா, இஸ்லாமியர்கள் 14%. இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் 14%. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 543. 543ன்னா 14 எவ்வளவு வரணும்?
80 வரணும். 1952 இருந்து இன்றைய வரை தேர்தலில் எப்போதாச்சும் 80 இல்லை, 80ல பாதி வந்துக்கா. ஏங்க எந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும்? இப்ப 24 பேரு. இப்ப ஏன்னா பிஜேபியில யாருமே கிடையாது, எப்பவுமே காங்கிரஸ்ல கூட கிடையாதுங்க. அதிகபட்சம் 50, 48. அப்போ இங்க தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, அந்த இங்க 14% கிடையாது, 6, 7 அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கான்றது கேள்விக்குறி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, டெமோக்ராட்டிக் லிங்க் தான் முக்கியம். பாரதிய தர்மா, சனாதன், வனாதன், அவர் பேசலாம். பாரதிய சம்பிரதாயம் இம்ப்ளைஸ், இவர் எழுதுறாரு, இவர் கருத்தா சொல்றாரு, இட்ஸ் a மெஜாரிட்டேரியன் ரிலிஜியஸ் பேஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதனால இதை இப்போ இந்த மாதிரியாக சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மலாம். அப்போ இதை பற்றி எல்லாம் அதனால்தான் சொன்ன முதல் எடுத்தோன்னு என்ன சொன்னா, இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் சாமிநாதனுக்கு நன்றின்ட்டு. இல்லாட்டி நான் அன்னைக்கு பேசுறது மறந்துட்டேன். அன்னைக்கு பேசுறத அன்னைக்கு அன்னைக்கு பார்க்குறோம், பேசுறோம், விட்டாச்சு. இன்னைக்கு அவர் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு வாஞ்சிநாதனுக்கு பின்னாடி நான் உறுதியாக நம்புகிறேன், தமிழ்நாட்டின் அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் இருக்குன்னு அப்படி கண்டு விட்டுட்டாங்கன்னா இது வாஞ்சிநாதனுக்கு வரக்கூடிய ஆபத்து அல்ல, இது வழக்கறிஞர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து. ஏங்க வாஞ்சிநாதனுக்கு ஒண்ணு இல்லை, அவர் பார்த்து பாருங்க. நான் சொல்றேன் அது ஒண்ணு என்ன ஆயிடும். வாஞ்சிநாதன் அவர் பார்த்துப்பாரு, அவங்க ஒய்ஃப் ஐடியில் ஒர்க் பண்றாங்க, இல்ல வேற அவருக்கு சோர்ஸ் இருக்கு, நான் அவருக்கு தெரியும், அவருக்கு போயிடுச்சுப்பாரு. அது இல்லை, நான் அவர் படைப்பதற்கு உதவி செய்வதற்கு கூட ஆட்கள் இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அவருடைய தொழில் செய்யும் உரிமைக்கு ஒரு ஆபத்து வருமானால் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு, வழக்கறிஞரை தாண்டி ஜனநாயக இடதுசாரி சக்திகள் சொல்ற தோழத்தை ஆதம் சொல்றேன், நீங்க அப்புறம் விசாரிங்க. எல்லா இடதுசாரி சக்தியிலும் ஒன்னா திருட்டுவதற்கு நீங்க எல்லாம் உதவி செய்யுங்க. ஏன்னா அவ்வளவு இருக்கு இந்த பிரச்சனைங்க. ஆமா, அதனால எல்லாரும் சேர்ந்து கை தட்டினாதான், குரல் கொடுத்தாதான். அநீதி என்றால் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்பது, யாராக இருந்தாலும் இதுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அப்படி என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான இந்த நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. இதை மற்றபடி வேற எனக்கு இதை நாம அடுத்து திங்கட்கிழமை என்று நாங்க இவங்க எதிர்கொள்வாங்க. அவர்கிட்ட சொல்ற பாருது கொலைத்தா, அவர் ப்ரொவோக் பண்ற கோலை, அவரை பார்த்து அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படின்ட்டு. நான் கூட கோலைன்னு சொல்லலாம், அவர் போய் கோலைன்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் என்னென்னமோ சொல்றாரு, அதெல்லாம் விட்டுருங்க. மண்டே நீ திங்கட்கிழமைக்கும் ப்ரொவோக் பண்ணுவாரு. அவர் இப்போ கேட்குற கேள்வியை பார்த்தா, இப்போ கூட கேள்வி என்னன்னா, whether you வாஞ்சிநாதன் stand by your imputation of caste bias and அப்படின்னா என்னைக்கு நான் காஸ்ட் பயஸோட பேசினேன், எந்த இடத்துல பேசினேன், அது ஆக்சுவலா உபயோகப்படுத்தின வார்த்தை என்ன பண்ண வார்த்தையோட சொல்றோம்ல, கிரிப்டோ கிறிஸ்டியன் சொன்னப்பாடி அது தப்பு. இந்த மாதிரி சொல்றோம்ல, சங்கராச்சாரியார் உட்கார்ந்தா தப்பு இல்லைன்னு சொன்னப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வாஞ்சிநாதனை நீ இந்த வார்த்தையை சொன்ன, இது சொன்னது தப்புன்னு சொல்லட்டும், அவர் பதில் சொல்லுவார். 1. 2, அப்படி ஒரு சொல்றதா இருந்தா அவரே கேட்கக்கூடாது. அவர் இந்த புகாரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சென்னைக்கோ தான் அனுப்பணும், தமிழ்நாட்டுக்கோ, அங்க இருக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கோ. இவர் இதை விசாரிக்க கூடாது அப்படின்றத 1. 3, முக்கியமாக நாங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இவருக்கு ஆதரவாக ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். இத வேற ஒண்ணுமே இல்ல, நாங்க அவர் பண்ணது ரைட்டா இல்ல, இதை சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிப்பாரு, நீ விசாரிக்கும். நாங்க வாஞ்சிநாதன் செய்தது தப்பா ரைட்டா என்பதை சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிப்பாரு, நீ விசாரிக்காது என்பதுதான் எங்களுடைய பிரஸ் ரிலீஸ் கோரிக்கை. அதுல அநேகம் 10 பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் ஏற்பட்டிருக்காங்க, இன்னும் 2 பேர் போடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். குறைந்தபட்சம் 10 பேர் நாங்க கொடுப்போம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்க நிச்சயமாக வழக்கறிஞர் சமூகம், நீங்க என்னங்க வழக்கறிஞர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் தான் வெற்றிகரமாக போராடி அவர்கள் நான் என்னுடைய இதை பதிவு செஞ்சிருக்கேன். என்னுடைய இறுதி நாள் தான்
ரிட்டையர் ஆகிறேன்னு இதை பதிவு செஞ்சிருக்கேன். கண்ணையகுமாரை நீதிமன்றத்திலேயே தாக்கிய சங்கிகள் வழக்கறிஞரை சஸ்பெண்ட் பண்ணல. தமிழ்நாட்டு வக்கீல் அதையா செஞ்சான்? அவன் உரிமைக்கு குரல் கொடுத்தான், சஸ்பெண்ட் பண்ணீங்க. அங்க அவன் சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்ல, அப்போது அப்ப பார் கவுன்சில் தலைவர் மன்னன்குமார் மிஸ்ரா என்ன சொன்னாருன்னா, விசாரணை வைத்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுப்போம், அது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னாரு. அப்ப தமிழ்நாட்டு வக்கீலுக்கு வேறவா? இந்த கேள்வியை நான் எழுப்பி நீதிபதியாக இருந்து எழுப்பி, நான் தயவு செய்து நான் நீதிபதியாக இருந்து இந்த கேள்வி எழுப்பினேன். தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இப்படி அநீதி நடக்கலாமா? என்கொயரி நடத்து, அவன் தப்பு பண்ணிதான் தண்டனை கொடு. ஆனால் அதுக்கு முன்னாடியே மாத கணக்கில் வருட கணக்கில் சஸ்பென்ஷன்ல வைக்காத, ரிமூவ் பண்ணாதுன்னு சொன்னோம். அப்போ ஒரு பெரிய ஒரு அவசர கால நிலைமை சென்னை ஹைகோர்ட்ல இருந்தது. இப்போ அந்த அவசர கால நிலைமை போயிடுது. அதனால இப்போ நாம இப்போ நிச்சயமாக இந்த மாதிரி அதான் அசோக் அவர்களை கேட்டுக்கொண்டேன். நீங்க பார் கவுன்சில்ல, பார் அசோசியேஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பார் ஃபெடரேஷன், இந்த பார் ஃபெடரேஷன்ல வாஞ்சிநாதன் தொடர்ந்து இயங்கிட்டு வரவர், இவங்களும் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனை, வாஞ்சிநாதனுக்கான பிரச்சனை அல்ல. அதை நாம் எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம்.